என்னதான் மருந்து மாத்திரை கரெக்டா சாப்பிட்டாலும் சளி இருமல் விடவே மாட்டேங்குது. தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. என்னதான் தீர்வுன்னு தெரியவும் மாட்டேங்குது. வந்து நம்ம பொண்ணு காலையில இருந்து ஆளையே காணா. எங்க போயிட்டான்னு தெரியலையே பாப்பா. என்கிட்ட சொல்லவும் இல்ல. அப்பா என்னம்மா வந்துட்டியா? வந்துட்டேன்ப்பா. மாத்திரை போட்டீங்களா இல்லையா? சளி இருமல் உங்களுக்கு சரியாகலையா? இருந்து இருமல் அதிகமா தான் வருது. நாளே முடிய மாட்டேங்குது. என்னப்பா சொல்றீங்க? ஆஸ்பத்திரிக்காவது போலாமா? அதெல்லாம் வேண்டாமா. இப்பதாமா அஷ்மிதா மாத்திரை போட்டிருக்கேன். போக போக எல்லாம் சரியாயிரும். சரிப்பா. காத்தால எங்க போயிட்ட நீ? ஆளையே காணா. என்கிட்ட சொல்லாமையே போயிட்ட? இதுவாப்பா, வெளியே ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் போயிட்டு வந்தேன். அதான் என்ன முக்கியமான வேலை? அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதனால அந்த வேலையை முடிச்சு வந்திருப்பேல. இதான் நீங்க செய்யற வேலை கிடையாது. எதுக்குமா போன வெளிய? ஒரு வாரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் சொல்றேன். இது ஒரு வாரம் ஆகட்டுமா? பிறந்ததுமே உங்க அம்மா மூச்சு திணறி இறந்து போயிட்டா. அதை ஏன்பா இப்ப சொல்றீங்க? அதுக்கு இல்லம்மா, நல்ல நடவுடையா இருக்கும் போதே நானும் உனக்கு சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப என்னப்பா அவசரம்? என்னம்மா இப்படி பேசுற? இதே உங்க அம்மா உயிரோட இருந்தானா நேரம் உனக்கு சட்டு புடுன்னு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவா. அதுக்காக தான்ப்பா சொல்றேன். கொஞ்ச நாள் ஆகட்டும்பா. அப்படிலாம் இல்லம்மா. அக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படிலாமா பேசுறாங்க. அப்பா வயசுக்கு வந்த பொண்ணை வீட்லயே வச்சிருக்க, கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு என்ன கேள்வி கேட்கறாங்க. நான் என்னமா சொல்றது? ஒரே பொண்ணு, ஆசை பொண்ணு நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. இதுக்குதான்ப்பா சொல்றேன், நான் ஒரு ஆளு தானே. இப்ப என்ன அவசரம்? நான் கல்யாணம் கட்டிக்கிறதுலாம் நாள் இருக்குப்பா. இப்ப ஏன் என்னப்பா அவசரம்? கல்யாணம் பண்ணிட்டாலும் இந்த வீட்டுல நான் இருக்க முடியாதுல்ல. கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் என் மாமியார் வீட்டுக்கு தான் போய் ஆகணும். நீங்க தனியா தானே இருப்பீங்க. பரவாயில்ல, நான் தனியா இருந்து எவ்வளவு சமாளிச்சிருவேன். உங்களுக்கு நல்ல வரன பாத்து கொடுக்கணுமா? அதுக்காக அந்த புளியம்பட்டி ஜாதகார கேட்டிருக்கேன். என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, பொண்ணு ஜாதகத்தை கூட நான் பார்த்து சொல்றேன்னு சொன்னாரு. எல்லாம் ஓன் ஜாதகத்தை கொடுத்துருக்கேமா. என்கிட்ட கேட்காம நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு வார்த்தை நீங்க கேட்கணுமா இல்லையா? மிஸ்லேட் இந்த அப்ப எதுவுமே தலையிட கூடாதுங்கறியா? அதுக்கு இல்லப்பா, குட்டி என்கிட்ட சொல்லிருக்கணுமா இல்லையா? ஜாதகட்ட என் ஜாதகமும் போட்டோ எல்லாம் கொடுத்துருக்கேன்ட்டு. அதுக்கு என்னமா இருக்கு? தாச்சி ஏதோ நல்ல வரன் வந்திருக்குன்னு நேத்து தான் ஃபோன் பண்ணி சொன்னாரு. வீட்டுக்காரங்க நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு வராங்களாம். இப்பெல்லாம் பண்ணாதீங்கப்பா. இப்போதைக்கு கல்யாணம் கட்டிக்க இஷ்டம் இல்ல. அஷ்மிதாமா, உனக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு கொடுக்கணும்னு இந்த அப்பனுக்கும் ஆசை இருக்காதா? ஆமா போங்க, என்ன ஆசை? வேண்டாம்ப்பா. இப்பவே அந்த ஜாதகட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க, வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர வேணான்ட்டு. ஏமா இப்படி சொல்ற? அப்பல நல்ல படிப்பு, நம்ம கிராமம், டவுன்ல நல்லா வேலை பாக்குறாரு, நீ நிறைய சம்பளம், மாமனார் மட்டும்தான், ஒரே பையன் தான், சுத்தபத்தெல்லாம் நிறைய இருக்குமா? அப்பல தம்பிக்கு அக்கா தங்கச்சிங்க யாருமே கிடையாது, ஒரே பையன் தானே. இந்த மாதிரி கல்யாணம் கட்டினதுக்கு அப்புறம் மாமியார் தொந்தரவு நாத்தனா தொந்தரவும் இருக்கவே இருக்காது. முடிச்சு டவுன்ல நீ படுத்து தனியா இருக்க போற, ரொம்ப இங்க சொந்த வீட்டுல இருக்க போறாரு. என்னமா பிரச்சனை இருக்கு சொல்லு? அப்பா உனக்கு நல்ல சம்பளம் தானே பார்த்து முடிச்சிருக்கேன். அம்மாடி பாப்பா, இந்த அப்பா சொல்றது கேளுமா. அப்பா உனக்கு என்னைக்குமே நல்லதான் நினைப்பேன். அதுக்காக சுபத்து நிறைய உள்ள ஆட்களை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களே, அதுக்கு என்னமா? போட்டா கொடுக்கும் பார்த்தோனே புடிச்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தோனே புடிச்சிச்சுன்னு சொல்லிருப்பாங்கப்பா. ஓகேங்கிறது சொத்து பத்தல இல்லப்பா, அரவணைப்பலையும் இருக்கு. என்னமா இப்படி பேசுற? ஆமாப்பா, பாட்டுக்கு காசு பணம் கூட இருக்குன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா வீட்டுல ஒண்ணுமே இல்ல, ஓடி வீடு, நமக்குன்னு கொஞ்சம் ஜாமான வச்சுட்டு இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். மாதிரி நமக்குன்னு சொத்து பத்து நகை நட்டு எதுவுமே இல்ல, பெரிய வசதியான குடும்பங்கிறீங்க. இப்படி அவங்க என்னை பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணி ஒத்துக்குவாங்க? வேணா பெரிய மாட மாளிகையில இருக்கலாம், ஆனா நம்ம பத்தி நான் முன்னமே யோசிச்சேன், இல்லன்னு சொல்லல. புளியமுடியில ஜாதகம் பாக்குறவர் தான் பொண்ணை மட்டும் கொடுத்தா போதும், கொண்டு நகை நட்டு எதுவுமே அவங்க கேட்கலன்னு தான் சொல்றாங்க. அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. ஆனா போக போக பாருங்க, அப்பா வீட்டுல போய் நகையை வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வான்னு என்னையதான் மிரட்டுவாங்க, போக சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் என்னப்பா பண்ணுவீங்க நீங்க? சொல்லுங்க, யாருக்கு கஷ்டம்? மாதிரி பிரச்சனை எல்லாம் எப்பவுமே வராது. அதெல்லாம் வேண்டாம்ப்பா. வேற என்னமா பண்றது? நீயே சொல்லுமா. வயசு கூடிக்கிட்டே போகுது. அப்ப நான் நல்லா இருக்கும் போதே சும்மா இதையே பேசி மனசு சங்கடப்படுத்தாதீங்கப்பா. நீங்க என்னைக்கு நல்லா இருப்பீங்க? இல்லம்மா, என் உடல்நிலை அப்படி ஆயிருச்சு. தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இருந்தாலும் சளி இருமல் மட்டும் விடவே மாட்டேங்குது. அதெல்லாம் சரியாயிரும்பா. அப்படியே எனக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா 10 ஆடம்பரம் எதுவுமே தேவையில்லப்பா. வீட்டோட மாப்பிளையா பாக்கணும். அப்படி இல்ல கல்யாணம் ஆகி உங்களை அங்க கூட்டிட்டு போயிடணும், அவ்வளவுதான்ப்பா. 6 மாத காலத்துல ஒத்துக்குவா? சொல்ற மாதிரி வீட்டோட மாப்பிள்ள இல்லாட்டி நான் உன் வீட்டுக்கு வரது எல்லாம் சாத்தியமே கிடையாதுமா. சொல்றபடி நல்லபடியா சாத்தி ஆகும். எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டாரு. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, ஒருத்தரை விரும்புறேன்ப்பா. நான் கட்டிக்கிட்டா அவர் தான் கட்டிக்குவேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ரொம்ப நல்லவருப்பா. நீ இருக்கிறது தம் அடிக்கிறது அந்த மாதிரி எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. அதே மாதிரி அவன் உண்டு தான் வேலை உண்டு இருப்பாரு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அப்பா பேசாதமா. என்னம்மா இது பழக்கம்? உங்க அப்பா இப்படிதான் பெத்து வளர்த்துட்டேன் உன்னைய. அப்ப ஆசைப்படுறத சொல்றேன், சரி வர கேட்க மாட்டேங்கிற. அதை விட்டுட்டு நீயா ஒன்னு முடிவு எடுத்திருக்கியே. நீ லவ் பண்றேன்னு சொன்னீல, பையன் சொல்லிட்டியா? என்ன கட்டினதுக்கு அப்புறம் வீட்டோட மாப்பிளையா வந்தனும், அப்புறம் அப்படி இல்லன்னா அப்பாவே கையோட கூட்டிட்டு வந்தனும் சொன்னியா? சொல்லுமா. சொல்லலப்பா. அப்புறம் நிலப்பில நீ பேசிட்டு இருக்க. நீ உனக்கு நல்ல மாப்பிளைய பார்த்து சொல்றேன் வேணாங்கிற. ஏன் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு அந்த பையன் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற? உனக்கு கொடுக்கற மரியாதை தானா? நீ அப்பா இப்பெல்லாம் பேசாதீங்கப்பா. பேசாதீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா இறந்துட்டா. அப்பவே சொந்தக்காரங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் சின்ன வயசுல கொண்டாடி போயிட்டா, ஏன்டா தனியா இருக்கணும், நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. அப்பா ஆனா நான் சொந்தக்காரங்க பேச்சு கேட்டுட்டு, ஊருக்காரங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு அப்படி கல்யாணம் பண்ணு முடிவு எடுக்கல. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? வீட்டுக்கு வரவ என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கலாம் நான் நினைச்சேன். அப்பா ஏய், உனக்குன்னு ஆசா பாசங்கள் இருக்காதா? உனக்குன்னு பொண்டாட்டி வேணும்டா அப்படிலாம் சொன்னாங்க. யார் பேசுறதுக்கு நான் செவி சாய்க்கவே இல்ல.
இந்த அப்பன் உனக்காகவே வாழ்ந்தேம்மா. பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும், பொண்ணு வளர்ற வயசுல சந்தோஷமா நல்லபடியா இருக்கும்னு நான் நினைச்சேன். சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. நீங்க நினைக்கிற மாதிரி அவர் இருக்க மாட்டாருப்பா, ரொம்ப நல்லவருப்பா. அவரை பார்த்து பேசுனீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும்பா. இந்த அப்பன் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறியே நீ. அப்பா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. கல்யாணம் கட்டிக்கிறதுக்கு மட்டும் என்னோட முடிவா இருக்கட்டும்ப்பா. ப்ளீஸ்ப்பா, உங்கள்ட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். நல்ல பையன். இப்ப உங்களுக்கு புரியாது, போக போக அவர்கிட்ட பழகும் போது தான்ப்பா உங்களுக்கு புரியும். அதுக்கு தான்ப்பா சொல்றேன். இப்ப கூட அவர் தான் நானும் பார்த்துட்டு வரேன். ஒரு சொந்தமா மளிகை கடை மாதிரி நல்ல பெருசா வச்சிருக்காருப்பா. என்னம்மா இப்படி சொல்ற? பெரிய கடை பெருசா இருக்குங்கிறியே, உங்க வீட்டுல காசு பணம் எல்லாமே இருக்கும். அதான் காதலிக்கிறேன், அவளதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றியே. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை நிம்மதியா இருக்க விடுவாங்களா உங்க அப்பா அம்மாலாம்? அப்படிலாம் கிடையாதுப்பா. அதனால இவர் எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. ப்ளீஸ்ப்பா, இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றதை கேளுங்கப்பா. உங்க காலில் வேணா விழுவுறேன்ப்பா நானு. வேண்டாமா, பொண்ணு ஆசைப்பட்டுருச்சு. பொண்ணு ஆசைப்பட்ட வாழ்க்கை துணையை நானும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அப்பா சொல்றது நிஜங்களா? ஆமாமா, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உனக்காக தான் நானும் கல்யாணமே பண்ணாம விட்டேன். இப்போ என் பொண்ணுக்காக பொண்ணு என்ன ஆசைப்படுறாளோ அதுவே என் ஆசையாவே இருக்கட்டுமா. அப்பா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லம்மா, நல்லபடியா சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதும் இந்த அப்பனுக்கு. மாப்பிள்ள தம்பி, நான் நேர்ல வீட்டுக்கு வர சொல்றேன். அவரை பார்த்து பேசிங்கனாலே அவரை பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும்ப்பா. சரிம்மா. நாளைக்கு நான் வர சொல்றேன் நம்ம வீட்டுக்கு. சரிம்மா. சாரிப்பா, மன்னிச்சிடுங்க. உங்க பேச்ச மீறி நான் செய்யறேன்ட்டு. அதெல்லாம் இல்லம்மா, பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதும். என்ன ஒண்ணு, நீ விரும்புற பையனை கல்யாணம் பண்ண நினைக்கிற, நல்லதானேமா? ஆமாப்பா. சரிம்மா, நீ எதை பத்தி நீ கவலைப்படாத. போய் தலையை அடமான வச்சாவது காதலிக்கிற பையனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேம்மா. இது இந்த அப்பா மேல சத்தியம்மா. சத்தியம்லாம் வேண்டாம்ப்பா. நல்லா இருக்கணுமா, அதாம்மா எனக்கு ஒரே ஆசை. சரி, அழுகை நிப்பாட்டுமா, அமைச்சு வச்சிருக்கேன். வாமா போய் சாப்பிடுவோம் முத. சரிப்பா, நீங்களும் கவலைப்படாதீங்கப்பா. கிட்ட நான் பேசி பாக்குறேன் வீட்டோட மாப்பிள்ளையா. அப்படி இல்லாட்டி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை என் வீட்டோட கூட்டிட்டு போயிருவேன்ப்பா. நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்கப்பா. சரிம்மா. சரி, வா போய் சாப்பிடுவோம். சரிப்பா. அண்ணே, நம்ம குடோன்ல இறக்கி விடுறேன். அம்மா இறக்கி இருக்கலாம், சரியா இருக்கான்னு பாத்துருங்க. அப்படி போய் வீட்டுல சாப்பிட்டு வந்துடுறேன். சரி தம்பி. அப்புறம் ஒரு விஷயம், இதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு தோணுது. கேட்டாலும் நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் வெளிப்படையா கேளுங்கண்ணா. அதே விஷயமா இருந்தா டக்குன்னு கேட்டுருவேன். இது உங்க பர்சனல் விஷயமா இருக்கவும் நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சொல்லுங்கண்ணே. அதாவது தம்பி, நான் எது சொன்னாலும் நீங்க கோச்சுக்காதீங்க தம்பி. மனசுல உள்ளதான் நான் சொல்றேன். நான் எதுவுமே நினைச்சுக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க. கடையில நீங்க ரொம்ப வருஷமா வேலை பாக்குறீங்க. எவ்வளவு விஷயம் நல்லது கெடுத்து எனக்கு எடுத்து சொல்லிருக்கீங்க. சொல்றது எல்லாத்தையும் நானும் எடுத்துக்கிட்டேல. அதே மாதிரிதானா இதுவும். நீங்க எதுவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. நான் எதுவும் நினைக்க மாட்டேன். கடையில அஷ்மிதான் ஒரு பொண்ணு ஜாமா வாங்க வரும். அந்த பொண்ணு கிட்ட நீங்க உங்க லவ்வ சொல்லிட்டீங்க. அந்த பொண்ணு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லுது. ஆமாண்ணா, எல்லாமே சரிதான் தம்பி. இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு வார்த்தை கேட்டுக்கணும்ல தம்பி. அப்பா அம்மா எதுவுமே கேட்காம என் பாட்டுக்கு காதல் விஷயத்த சரின்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா உங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அப்பா அம்மா வேற பொண்ணை பார்த்து வச்சிருக்கலாம். அதெல்லாம் அப்படிலாம் கிடையாதுனே. அட என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நிறைய சொல்லிருக்கீங்க உங்க அம்மா ரொம்ப கோவக்காரங்க, அவங்க பேசதான் கேட்கணும்னு சொல்லுவாங்கன்ட்டு. நீங்க சொல்றது எனக்கு புரியுதுண்ணா. ஆனா முடிவெடுத்து என்னோட காதல் அக்செப்ட் பண்ணிட்டேனான்னு சொல்றீங்க. ஆமா தம்பி, கல்யாணத்துக்கு உங்க வீட்டு ஆளுங்க முதல் ஒத்துக்கணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பாத்துக்கலாம்ண்ணா. அப்படியே ஒத்துக்கலைன்னா கோயில போய் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்குவோம். என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி எங்க அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னா இதோட வேற வழி எதுவுமே தெரியலண்ணா. எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கும் என்னை பிடிச்சிருக்கு. 2 பேருமே பிடிச்சதுனால வேற வழி இல்ல. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. கையில எதுவுமே இல்ல. கையில எதுவுமே இல்ல. எல்லாம் ஆண்டவனா பார்த்து முடிச்சு வைக்கிறது. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்கண்ணா. கேட்டதை நினைச்சு நீங்க எதுவும் வருத்தப்படல? ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லண்ணா. நான் ஏன் வருத்தப்பட போறேன்? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சரி தம்பி. தம்பி டக்குனு குடோன்னு போங்க. சாமான பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் சாப்பிட்டு வருவீங்களா? சரிங்கண்ணா. ஐயோ, ஆட்டோ மேல முதிரீங்களே தம்பி. நான் ஓரமா தான் வந்தேன். ஆட்டோக்காரன் தான் எய்த்தாப்ல வந்து இடிச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஓ சாவு கிராக்கி, உனக்கு வேற வேலையே கிடையாது. ஆட்டோல வந்து தான் இடிப்பியா நீ? தம்பி நீங்க தான் நேர்ல வந்து இடிச்சீங்க. யோ, நீங்க வந்து இடிச்சிட்டு என்ன வந்து சொல்றீங்க? மாமா. மாமாவா? எங்க அண்ணி தங்கச்சி. என்ன முழு என்ன பின்னாடி வச்சிருக்கீங்க? ஆட்டோல வந்து இடிக்கிறதுக்கு காசை கொடுங்க முத. ஆட்டோக்காரனே, மாமா வந்து திட்டாதீங்க, விடுங்க. அம்மா மேலதான் தப்பு. அம்மா தான் அவர் மேல இடிச்சிட்டோம். அம்மா அவர் முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப நிக்க சொல்றீங்க? மாடி, என்னோட ஆட்டோ டேமேஜ் ஆயிடுச்சு. நான் கவனிக்கலையா நீ? உங்க சொந்தக்காரன் வரும் போங்கற. அட விடுங்கனே. நீங்க கிளம்புங்க மாமா, பாத்து போய்க்கிறேன். சரி சத்யா. ஆட்டோ இடிச்சிருக்க, நீ மட்டும் நீ தாண்டி போன நான் சும்மா விட மாட்டேன். அம்மா ஏன்னா அவர்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க, சண்டை போறீங்க? என் மாமா தான். உன் மாமா வந்தா நீயே காசு தருவ? காசு தரேன், விடுங்க. நீங்க போங்க மாமா. சரி சத்யா, நீ பாத்து வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. யார் தம்பி அந்த பொண்ணு? சொல்றேன் வாங்க. என்ன நீ முன்னாடி என்ன ஸ்கிராட்ச் ஆயிருக்கு? ஒண்ணும் ஆகல, நல்லா தான் இருக்கு வண்டி. வண்டிக்கு பெரிய அடிபட்ட மாதிரி தான் கவலைப்படுறீங்க. இன்னும் ஆகலனே. புது ஆட்டோ டிவோ போட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். பாட்டுக்கு என்னமோ என் ஆட்டோவை இன்னும் ஆகலன்னு பேசிட்டு இருக்க. முன்னாடி தானே சொன்ன காசு தரேன்ட்டு. இப்ப என்னாச்சு உனக்கு? அண்ணே ஒண்ணும் ஆகலனே. போனே முத வண்டி எடுனே. வண்டியெல்லாம் எடுக்க முடியாதுமா. நீ காசு தரேன்னு சொல்லு, வண்டி எடுக்கிறேன். அப்படி இல்லன்னா ஐயே சும்மா நிற்க மாட்டீங்களே. சரி எவ்வளவு ஆகும்? 100 ரூபாய் 200 ஆகுமா? 100 ரூபாய் 200 ரூபாயா? 1000 ரூபாய் ஆகுமா? என்னது 1000 ரூபாய் ஆகுமா அதுக்கு? ஆமாமா, புது வண்டிமா. புது வண்டிக்கு எதுவா இருந்தாலும். அண்ணே இப்பெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. சின்ன பிள்ளை இப்பெல்லாம் ஏமாத்தாதீங்க நீங்க. ஆமா வேற போங்க, அனுப்பிட்டாச்சு. வண்டிக்கு மட்டும் 500 ரூபாய் காசு கொடு. ஆட்டோக்கு 200 ரூபாய், மொத்தம் 700 ரூபாய். சரி வாங்க.
தரலனாலும் விட மாட்டீங்க. 700 ரூபா தானே, வாங்க எங்க அப்பாட்ட வாங்கி தரேன். காசு மட்டும் கொடுக்காம விட்டீங்க, அவ்வளவுதாம்மா. தரேனே உங்களுக்கு. என் மாமா இடிச்சதுக்காக நான் காசு தர மாட்டேனா? வாங்க தரேன். வந்து உட்காருங்க வாங்க. ம். டார்லிங். ஆமா போங்க, பேசாதீங்க. எந்ததுமே டார்லிங்ட்டு. எப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு? இப்பதான் வர டைமா உங்களுக்கு? என்ன டார்லிங் பண்றது? ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, திருநாய் வீட்டுக்கு வந்துருச்சு, வீட்டை விட்டு போவே மாட்டேன்ருச்சு, வழி இல்லாம அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி விட்டோம். அதனாலதான் டார்லிங் வர முடியல. ஆமா, இதை ஒண்ணு சொல்லிக்கோங்க. சரி கோச்சுக்காத டார்லிங், வீட்டுக்கு வந்த உடனே இப்படி கோவப்படலாமா? வாங்க வந்து உட்காருங்க. சரி சரி. உன் முகத்துல சொரத்தையே காணாமே. அப்படின்னா உன் முகத்துல ஒரு சிரிப்பையே காணாமே. எப்படி சிரிச்சிட்டு இருக்க உன்னை பார்த்து? ஆனா நீயே பண்ண வேலைக்கு தான் எனக்கு கோவம் வந்துச்சு, நான் கோவமா இருந்தேன். சரி, அதான் இப்ப எல்லாமே சால்வ் ஆயிடுச்சே, கொஞ்சமாவது சிரிக்கலாம்ல. அதான் நீயே அழகா இருப்ப, இப்பவே நடிகை த்ரிஷா மாதிரி இருக்க. அப்படிங்களா? அடா ஆமா. என்னை யாரும் இது வரைக்கும் இப்படிலாம் சொன்னதே இல்ல. நீங்க தான் என்னை பார்த்து சொல்லிருக்கீங்க. த்ரிஷா என்ன த்ரிஷா, அவளை விட அழகு நீயே. நான் ஒரு அழகு, இப்ப சிரிப்புக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருக்க. போங்க, ஒரே வெக்கமா இருக்கு. வந்து உட்காருங்க வாங்க. இங்க உட்காரலாமா இல்ல உன் பக்கத்துல உட்காரலாமா? எங்க வேணா உட்காருங்க, உங்க இஷ்டம். என்ன பேபி பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன், ஒரு காபி டீ மாமா ஒரு கொஞ்சல் கிஞ்சல் எதுவுமே கிடையாதே? கொஞ்சல் வேணுமா? கொஞ்சல் அப்புறம் தான். இருங்க, காப்பி எடுத்துட்டு வரேன். எடுத்துருவா, டக்குன்னு எடுத்துருவா. சரி, பணம் கேட்டேன், எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்து வந்திருக்கேனே. எவ்வளவு எடுத்து வந்திருக்கீங்க? பள்ளிங்க போது எவ்வளவு கேட்டீங்க? எவ்வளவு? 5 லட்சம் கேட்டேன். அவ்வளவுதான் எடுத்து வந்திருக்கேன். பாருடா, இனிப்பா தித்திப்பா முத காஃபி எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா, அப்படியே சேர்ந்து குடிப்போம். சரி. டார்லிங் மத்த விஷயம்லாம். மத்த விஷயம்னா? மல்லிப்பூவு. ஓஹோ, முத காஃபி குடிங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். ஓகே ஓகே. அம்மா, மல்லிப்பூ எங்க? எல்லாம் பையில பத்திரமா வச்சிருக்கேன். சரி சரி, வர இருங்க. சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வா. வர இருங்க, போட்டு தானே எடுத்துட்டு வந்தோம். சரி சரி.